This could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக கமெண்டில் ஒருத்தவர் வந்து ஃபுல் டுட்டோரியல் போட்டு ப்ரோ எக்ஸாமில் காமிச்சு ஓடிடாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் எதுக்கு ஓட போகிறேன், உங்களுக்காண்டி தானே வீடியோ போகிறேன். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல நந்தினி blogspot.com கூகுளில் சர்ச் பண்ணி வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. கீழே ரீட் மோர்ன்ற ஆப்ஷன், அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு கீழே ரீட் மோர்ன்னு இருக்கும். அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உள்ளக்க இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் ஜெமினியில். ஸோ நீங்கள் ஜெமினியில் போயிட்டு இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு உங்கள் இமேஜை ஹெச்டியாக இருக்கிற உங்கள் ஃபேஸ் இமேஜை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இந்த மாதிரி கிடைக்கும். அந்தந்த இமேஜுக்கு கீழே நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இந்த இந்த இமேஜுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சில இது பண்ணணும். என்னென்னா, நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த இருக்கிற மாதிரி வந்தோடனே இந்த சக்கரை இருக்கிற இமேஜ் இருக்குது பாருங்கள், பர்சன் இல்லாத இமேஜ், அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மூணாவதாக இருக்கிற அந்த இமேஜ் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் கிடச்சிரும். ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் எப்பயும் போல் நீங்கள் அந்தந்த இமேஜ் கீழே உள்ள ப்ராம்ப்டை ஜெமினியில் போட்டு உங்கள் இமேஜ் ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்லேயே உங்களுக்கு முடிஞ்சால் ரிமூவ் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜெமினியில் கொடுத்துட்டு எல்லா இமேஜுக்கு உண்டான டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆல் இமேஜும் நீங்கள் எடுக்கிறீங்களே ஜெமினியில், அதை வந்து ரிமூவ் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அலைக்மோஸில் பண்ணிக்குவோம் டெக்ஸ்ட்டு. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேஜிக் எரேசரில் போயிட்டு நீங்கள் இமேஜை வந்து ரிமூவ் ஆப்ஜெக்ட், அந்த ஜெமினியோட லோகோ இருக்குது பாருங்கள், இது வந்து வீடியோவில் இதாகும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் அது வந்து எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜையும் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இமேஜை வந்து அனிமேட் ஆகுற மாதிரியும் நம்ம ஃபேஸ் நம்ம உடம்பு வந்து அனிமேட் ஆகாத மாதிரியும் நம்ம வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ஸு, அதனால தான் கொஞ்சம் இது. ஸோ நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணிக்கோங்க, பண்ணி அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சனை மட்டும் மார்க் பண்ணி ரிமூவ் ஆப்ஜெக்டில் போய்ட்டு பர்சனை மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது? இந்த 3 ஆப்ஷன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க, பர்சனை ரிமூவ் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் 3 ஆப்ஷனையும் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 20 வீடியோ கிட்ட பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய்ட்டு இமேஜை ஆட் பண்ணுங்கள். அதாவது எந்த இமேஜ்னால் பேக்ரவுண்டு, நம்ம ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்தோம்ல, பர்சன் ஆப்ஜெக்ட் எடுத்தோம்ல, பேக்ரவுண்ட் இமேஜ் அதை மட்டும் தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ தான். நீங்கள் இங்கே போய் இமேஜ் ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக அனிமேட் ஆகும். இல்லை எனக்கு வேறு ஏதாவது அனிமேட் ஆகணும்னா கீழே உங்களுக்கு அந்த இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு அனிமேட் ஆகி கொடுத்துக்கிறோம். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா வீடியோவும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுக்கும் பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அனிமேட் ஆகிறதுனால எல்லா ப்ராம்ப்ட்டும் நீங்கள் அந்த இமேஜ் உண்டானதை அனிமேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டு கீழே, அதாவது எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி டக்குன்னு இது பண்ணுறவங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்எம்எல் கொடுத்துருக்கேன், ஃபுல் டுட்டோரியல் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுறவங்க டக்குன்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் தெரிஞ்சவங்க ஃபாண்ட்டும் கீழே கொடுத்துருக்கேன் வெப்சைட் கீழே. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க டக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முன்னாடி இருக்கிற ப்ராம்ப்ட் கைடன்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது பண்ணால் தான் அந்த இமேஜ் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் அலைட்மோஷன் ஆப்குள்ளே வந்துடுங்க. ஃபுல் டுட்டோரியல் பார்க்குறவங்களும் சரி, எக்ஸ்எம்எல் டவுன்லோட் பண்ணவங்களும் அலைட்மோஷன் ஆப்குள்ளே வந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அலைட்மோஷனுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ண எக்ஸ்எம்எல் வந்து உங்கள் ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். அதை ரீசெண்ட்லேயே டவுன்லோட்லேயே கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணோடனே உங்களுக்கு உள்ளக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கண்டினியூ டு டைம் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த இமேஜ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண தெரிஞ்சவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணது தான். இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபுல் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அது வந்து டுட்டோரியல் வேணுன்றவங்க கேட்டதுக்காண்டி ஃபுல் டுட்டோரியல் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேன், எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அலைட்மோஷன் ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோக்கு வச்சுக்கோங்க ப்ராஜெக்டை.
வச்சதுக்கப்புறம் நீங்கள் கீழே ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஆடியோன்ற ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் இந்த காட் மோட் சாங் ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பேன், இல்லை டெலிகிராமில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் பீட் மார்க் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே வச்சுட்டிங்கன்னா ஈஸி. அந்தந்த லிரிக்ஸு மாறுறப்ப அந்தந்த பீட் மார்க் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நீங்கள் அந்த வீடியோவை நம்ம க்ரோக்கில் வீடியோ ஜென்ரேட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. நான் எப்படி ஆர்டர் பை ஆர்டர் அந்த ப்ராம்ப்ட் வச்சுருக்கேனோ அதுக்கேற்றதை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வீடியோ வச்சு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக், அதாவது இது காடு மோடு, இது உங்களுக்கு 1.19 இதுக்கு டைம்லைனில் முடியும். ஸோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. டைம்லைன் மார்க் எப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணீங்களா உங்கள் வீடியோ, உங்கள் அந்த இமேஜில் ரிமூவ் பண்ண பர்சன் இமேஜை ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்து கரெக்டாக ஃப்ரேமுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃப்ரேமை விட்டு கீழேயும் போகக்கூடாது, வெளியிலையும் போகக்கூடாது. அந்த வீடியோ ஜென்ரேட்டரும் கரெக்டாக ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. மேலே 3 டாட் லைனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 3ஆவதாக ஆட் பண்ண போகிறது டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டும் 3 வரும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது காடு மோடு, இது ஃபஸ்ட்டு இது அதை கொடுத்துட்டு நீங்கள் சென்டராக அந்த 3 டாட் லைன் இருக்கும் பாருங்கள், மேலே ஒரு 4 லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டரில் வரும். வந்ததுக்கப்புறம் சைஸ் கொடுத்துக்கோங்க. அந்த நீங்கள் வெப்சைட்டில் இந்த ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா, அதை இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் வச்சுட்டு அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே இங்கே லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுங்க. நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி லெஃப்ட்டில் கொண்டு வந்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஃபாண்ட்டையும் சேம் இதே ஆப்ஷன் தான். ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்டை அந்த டைம்லைன் கரெக்டாக. இந்த லிரிக்கு இது காடு மோடு, அந்த லிரிக்கு முடிகிறப்ப கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அடுத்த லிரிக் வரும்போது நீங்கள் 20ல் வச்சுக்கோங்க. 19ல் இருக்குல்ல மார்க்கு, நீங்கள் 20ல் மார்க் வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து காடு, அந்த டெக்ஸ்ட்டு நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கிட்டு ரைட் சைடு கொண்டு போய்க்கோங்க. இது லெஃப்ட்டு, அது ரைட்டு, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மேலே வச்சுட்டு ரைட்டில் கொண்டு வந்துடலாம், இல்லை ஷோல்டர்கிட்ட வச்சுட்டு கீழே கொண்டு வரலாம். இதை நீங்கள் டெக்ஸ்ட்டை எப்படி வேணாலும் வச்சுட்டு கரெக்டாக இந்த ஜூம் அவுட் பண்ணி வச்சு கரெக்டாக ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 50ல் வச்சுக்கோங்க. 100ல் இருக்குல்ல, ஜூம் அவுட் பண்ணி 50ல் வச்சுட்டு டெக்ஸ்ட்டை கரெக்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நான் மோடு, இது ஹெட்டுக்கு பின்னாடி போகிற மாதிரி வைக்கணும். ஸோ நீங்கள் முன்னாடி தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கும். எப்போ பின்னாடி போகணும்னா இதை வச்சுட்டு நீங்கள் சைஸ் எல்லாம் வச்சுக்கோங்க கரெக்டாக. தலைக்கு மேலே போகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் சென்டராக தலை கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லேயரை கீழே கரெக்டாக சென்டராக உங்கள் ஃபேஸ் மறைகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லேயரை தூக்கி நீங்கள் அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா, அந்த ஃபோட்டோ கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா அது பேக்ரவுண்டில் போயிடும் அந்த டெக்ஸ்ட்டு. இவ்வளோதான் சிம்பிள். இதனால தான் நம்ம அந்த இமேஜை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் அனிமேட் ஆகிற மாதிரியும் இமேஜ் அனிமேட் ஆகாமல் இந்த டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வர மாதிரி நம்ம இதை பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபயர் ஃப்ளேம் மாதிரி உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு கிட்ட வரணும். அந்த ஃபயர், அந்த ஆர்டிக்கலுக்கு அந்த இது உங்களுக்கு டெலிகிராம் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்லேயும் கொடுத்து வைக்கிறேன், அங்கேயும் டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் டெலிகிராமில் உங்களுக்கு ஹெச்டியாக இருக்கும். ஸோ டெலிகிராமில் இருக்க இந்த வீடியோ நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி அங்கே பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கேமரா ஆப்ஷனு, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கேமரா ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் எலமெண்ட்டில் போய் நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அது மாதிரி கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த டைமில் முடியுதுல அங்கனக்குள்ளே ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம அடுத்து கீ ஃப்ரேம் வைக்க போகிறோம். ஸோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பீடு மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு ட்ரிம் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னாலும் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமு, அடுத்து லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம். இந்த கீ ஃப்ரேம் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்னா கீழே நீங்கள் ஆரம்பத்தில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமு, அடுத்து அந்த காடு, இது காடுன்னு தான் 2வது லிரிக்கு, அங்கே ஒரு கீ ஃப்ரேமு.
அந்த ஆடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அந்த கார்டு அப்படின்னு வரப்போகிற இடத்துல ஒரு கீ ஃப்ரேமு, அப்புறம் லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேமு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கீ ஃப்ரேமில் வந்துட்டு இழுத்து விட போகிறோம். ரொம்பலாம் இல்லை. இப்போ மேலே சென்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, கீழே இழுத்து கொண்டு வந்துருங்க. அந்த கோடை வந்து கீழே இழுத்து இந்த லிரிக் கிட்ட வந்து வச்சுட்டு கீழே அந்த அம்புக்குறி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அந்த இதுன்ற டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸாக தெரியணும். ஸோ அதனால நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேம் கரெக்டாக அந்த ஃப்ரேம் கிட்ட வச்சுக்கோங்க. இமேஜ் வந்து கீழே போயிடக்கூடாது, ஏன்னா பிளாக் கலரில் தெரிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜூம் வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதே மாதிரி தான் அடுத்த லேயருக்கு வைக்க போகிறீங்க. அந்த கீ ஃப்ரேமில் போயிட்டு அங்கிட்டு ரைட்டுக்கு நீங்கள் இழுத்து விட போகிறீங்க அந்த லைனை. அந்த கார்டு அந்த இது வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு கீழே அம்புக்குறியில் போயிட்டு ஜூம் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி தான் சேம் மேலே மோடுக்கும். எதாக இருந்தாலும் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேமில் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, சிம்பிள். இதே மாதிரி தான் எல்லா லேயருக்கும், எல்லா ஃபோட்டோவுக்கும், எல்லா இதுக்கும் நம்ம சேம் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். என்ன லிரிக்ஸ் வந்து மாறும், சில இதில் 2 லிரிக்ஸ் வரும், சில இதில் ஒரு லிரிக்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு இல்லை சென்டரு மேலேன்னு நீங்கள் இந்த கீ ஃப்ரேமை இழுத்து விட்றது தான் வேலை, வேறு ஒன்றும் வேலையே கிடையாது, சிம்பிள் தான். கரெக்டாக சென்டராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மோடுக்கு வந்து நான் லாஸ்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த மூட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஜூம் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே எல்லா வீடியோவும் ட்ரெண்டிங்காக போகிற அலைட்மோஸ்ட் எடிட்டை நீங்களே பண்ணலாம். யார்கிட்டையும் எக்ஸ்எம்எல் கேட்டு பண்ண தேவையில்ல. நான் ஆல்ரெடி எக்ஸ்எம்எல் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் போய்ட்டு ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவையும் பார்த்து நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணாலே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வருங்காலத்தில் இன்னும் 3D வீடியோ, ஆப்ஜெக்ட் வந்து ட்ராக்கிங் பண்ணுறது, டெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் பண்ணுறது ஃபுல்லாக நான் வந்து வீடியோ போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டக்குன்னு போட முடியும். ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, எனக்கு மைண்ட் இல்லை. ஸோ அதனால தான் லேட்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ கமெண்ட்லாம், அந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேமில் இது கார்டு மோடு, இந்த இடத்துல லெஃப்ட்டு ரைட்டு சென்டர், மேலே சென்டரில் வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்டு, ஃப்ரேம் அவுட்டு வெளியில் போயிடக்கூடாது இமேஜ். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து கர்வ் ஆப்ஷனு. இந்த கர்வ் ஆப்ஷன் அந்த மூட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே இருக்கும். நான் எப்படி கர்வ் ஆப்ஷன் வைக்கிறேனோ அது மாதிரி வைங்க. உங்களுக்கு அந்த ஆடியோவுக்கு லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த லிரிக்ஸை நல்லா கவனிங்க. இது கார்டு மோடுன்னு வரும். வரப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கர்வ் ஆப்ஷனில் இழுத்து விட்டிங்கன்னா இது அப்படின்ற அந்த லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தான் இந்த கர்வ் ஆப்ஷனு. இது எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றத வைக்கிறத பொறுத்து தான் அந்த கர்வ் ஆப்ஷன் போகும். நான் வைக்கிறது மாதிரியும் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டைம்லைனில் மாறாது. ஏன்னா நீங்கள் இந்த டைம்லைனில் வச்சா தான் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டு, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இமேஜ் உங்களுக்கு எல்லாமே எஃபெக்டெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் மாற்றினீங்கனாலும் மாறி போயிடும். ஸோ நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்எம்எல் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதிலே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் 4 இமேஜுக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இமேஜை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கர்வ் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் சென்டர் கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சு தான் கர்வ் ஆப்ஷன் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் கீ ஃப்ரேமு அடுத்து லாஸ்ட் தேர்டு கீ ஃப்ரேம் இதுக்கு சென்டரில் வச்சு தான் கர்வ் ஆப்ஷன் பண்ணணும். வச்சு பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம 2வது லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். இது கார்டு மோடு இந்த டெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக விசிபிள் ஆகுதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லேயருக்கு போகிறோம். ஸோ இது கர்வ் ஆப்ஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க.
ஏதாவது டவுட்னா 100ல் இல்லை மைனஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரேம் அவுட் வெளில போதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லேயருக்கு போங்க. ஏதாவது டவுட்னா எக்ஸ்எம்எல்லையும் ஒரு தடவை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் கொடுத்துருக்கீங்களா, அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா, அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த லேயரு அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணோமோ அதே தான். இப்போ நம்ம அந்த ஓசையே 2வது ஃப்ரேம் கொண்டு வரப்போகிறோம். அதுக்கு நம்ம அதே மாதிரி நம்ம ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எடுத்திருந்தோம்ல, அதை வீடியோவாக ஜென்ரேட் பண்ணியிருப்போம் க்ரோக்கில். அதே இதை சேம் தான் ப்ராசஸ்ஸு. ட்ரிம் பண்ணிக்கோங்க. அந்த லிரிக்ஸு கரெக்டாக அந்த எந்த டைம்லைனில் முடியுதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேம் அதே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு சேம் அதே தான், வேறு டெக்ஸ்ட்டெல்லாம் மாற்ற போகிறதில்ல. அந்த லிரிக்கு தான் மாறும். ஓசைன்னு அந்த லிரிக்ஸை மாற்றிக்கோங்க. நான் வந்து அந்த இருந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி காப்பி பண்ணுறது எப்படி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் இருந்தால் போதும். ஒரு லிரிக் தானே வருது. நம்ம வந்து 3 லிரிக்ஸ் வந்துச்சு. காடு இது காடு மோடுன்னு 3 லிரிக் வந்துச்சு. இங்கே வந்து ஒரு லிரிக் தான் ஓசைன்னு வரும். ஸோ அங்கே வந்து அந்த மோடுன்றதை வந்து ஓசைன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஃப்ரேமெல்லாம் வந்து ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க மேலே 3 டாட் லைனில். ஏன்னா ஃப்ரேம் எதுவும் கீழே போயிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இருக்கணும் கரெக்டாக. 16:9 ரேஷியோக்கு கரெக்டாக ரெண்டுமே நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது அப்புறம் இமேஜு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமராவை ஆன் பண்ணிக்கோங்க. எப்பயும் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்டில் போய்ட்டு கேமராவை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இருந்ததோட இப்போ 2வது லேயருக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த இமேஜ் நம்மளோட போஸ் இருக்குல்ல, செகண்ட் போஸ் இமேஜ், அதை வந்து இன்னும் 2 லேயர் எக்ஸ்ட்ரா இது பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஓசையே அந்த லிரிக்ஸை மாற்றிக்கோங்க. ஃபாண்ட்டை வந்து அந்த ஃபாண்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்ஸில் வர ஃபாண்ட்டு இதுதான். ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த போஸ், அதாவது நம்ம இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ 2 லேயராக அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளாக இருந்து பேசிக் எடிட்லேருந்து. ஸோ 2 லேயர் இது பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லெஃப்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அந்த 2 டூப்ளிகேட் லேயருக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் லேயரில் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இங்கிட்டு ரைட்டில் எடுத்து விட்டுக்கோங்க லெஃப்ட்டில். அடுத்து 2வது லேயருக்கு வச்சுக்கிட்டு அங்கிட்டு ரைட்டில் இழுத்து விட்டுருங்க. இது பண்ணுறதுனால என்னன்னா, அந்த 2 ஃபோட்டோவும் இந்த இமேஜில் சென்டராக வந்து சேர்றப்ப பார்க்குறப்ப இந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. கேப்கட்லைனா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். நம்ம ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம ஈஸியாக அதில் 3, 4ன்னு நிறைய எஃபெக்ட் வரும். அல்ட்மோஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஆப் தான் யூஸ் பண்ணணும். அல்ட்மோஷனில் ரிமூவ் பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் இது கேப்கட்டில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் அந்த 2 இமேஜ் வந்து சென்டரில் சேர்கிற மாதிரி நான் எப்படி கீ ஃப்ரேம் வச்சுருக்கேனோ அது மாதிரி வச்சு இழுத்து விட்டுக்கோங்க. சிம்பிள் தான். அடுத்து நம்ம கேமராவில் தான் இப்போ கீ ஃப்ரேம் வைக்கணும். ஜூம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து இது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எந்த கீ ஃப்ரேமில் வச்சு நான் இழுத்து விட்றேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கீ ஃப்ரேமில் வச்சு தான் நீங்கள் எதையும் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், மூவ் பண்ணணும், ஜூம் பண்ணணும், எல்லாமே கீ ஃப்ரேமில் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் எந்த கீ ஃப்ரேமில் வச்சு பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இதாகும். ஸோ கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. ரைட்டில் வச்சு இழுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் வரும், லெஃப்டில் இருந்து வச்சிங்கன்னா ரைட் வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
கரெக்டாக அந்த ரெட் லைனில் 3 இமேஜும் சென்டராக கரெக்டாக இருக்கணும். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக உங்களுக்கு தெரியலன்னா ஃப்ரேமே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு 3 லேயரும் ரெட் லைனில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்வ் ஆப்ஷனில் நீங்கள் நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிய போகும்போது சென்டராக வந்து சேரும். ஸோ உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேனோ வீடியோவில் அதே மாதிரி கொடுங்க, எதுவும் மாற்ற வேணாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்எம்எல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா, அதில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் கர்வ் ஆப்ஷனு. அதை பார்த்து காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணுறப்ப பேஸ்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ட்ரையல் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்து புது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி இதை சேமாக இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ அடுத்து 3வது லேயருக்கும் நீங்கள் சேமாக அதுதான் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நிற்குதே அப்படின்னு வருதுல்ல, நிற்காதேன்னு வருதுல்ல, அப்போ நீங்கள் லெஃப்டில் இருந்து ரைட்டு மாறுற மாதிரி கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறீங்க. லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் இந்த 10 கீழே காரை அந்த மேலே இருக்கு பாருங்க, லெஃப்ட்டு ரைட்டு தான். ஒவ்வொரு இதுவும் ஃபாண்ட்டு நான் மாற்றி கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்க ஒவ்வொரு இதில் லேயரில் ஃப்ரேமில் மாறுறப்ப தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் வந்து வெறும் ஜூம் அவுட் மட்டும்தான் ஜூம் அவுட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக குறைச்சிட்டு 2வது கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு ஜூம் இன்லேருந்து அப்படியே பின்னாடி போகும். ஸோ அது ஜூம் அவுட், அது பேர் தான் ஜூம் அவுட்டு. மற்ற எல்லா இதுலேயுமே நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் கீ ஃப்ரேமில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு சேம் தான், அதே தான். நீங்கள் வந்து லெஃப்ட்டில் வந்து குறைச்சிடணும். அந்த கேமரா வியூ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கல்ல, கேமரா ஆப்ஷனில் கேமரா வியூவை குறைச்சி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிடும். அப்புறம் இந்த ராக்கு கேட்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் லெஃப்ட்டு ராக்கு கேட்டு அந்த இது வச்சுக்கோங்க. கர்வ் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா அது மாதிரி இங்கே வந்து சேம் அந்த ஃபஸ்ட் லேயரில் பண்ணது தான் 3 வருதுல, சேம் அந்த ஃபஸ்ட் லேயரை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இமேஜையும் அந்த வீடியோ இதையும் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே உட்காந்து இது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு மண்டகாயும். ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த லேயரில் ஃபோட்டோ இமேஜ் டெக்ஸ்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போனா ஈஸியாக இந்த எடிட் முடிஞ்சிடும். மிஞ்சி போனால் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப லேட் ஆகும். இப்போ நம்ம இந்த இதுதான் முக்கியமானது. இது 3D எஃபெக்டில் வந்திருக்கும், டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணி வந்திருக்கும். ஸோ இங்கே மட்டும் நான் அதை ஃபுல்லாக சொல்லித்தரேன், மற்றதெல்லாம் ஓட்டி விட்டேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை பார்த்துருந்தாலே புரியும். இதை ஏன் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இதில் டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து நல்லா இருக்கிறதுலே மைனஸ் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு 1ன்னு வரும், அதை மைனஸ் பண்ணி அந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க, அந்த கோபுரத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. அடுத்து 2வது லேயர் வரும், அதை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது லேயர், அது கொஞ்சம் பெருசாக. அடுத்து நில்லுன்னு இருக்கு பாருங்க, அதை சென்டராக வச்சு பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கேமராவில் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமு ஃபிட் கம்போசிஷன் நீராக கொடுத்துட்டு கேமரா ஆப்ஷனில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிவிட்டு அதை இழுத்து அந்த 1ன்னு இருக்கு பாருங்க, அதை சென்டரில் வச்சுக்கோங்க. புரியுதா நான் எப்படி பண்ணுறேன்னு? அதை சென்டரில் வச்சுட்டு இந்த கேமரா ஆப்ஷனை கேமரா வியூவில் போயிட்டு ஜூம் பண்ணுங்கள். கீழே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். திரும்ப நீங்கள் இங்கிட்ட வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம இப்போ அந்த அம்பு இழுத்து விட போகிறோம். எங்கே இங்கேருந்து அந்த 1க்கு பச்சைன்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி 1 அங்கே கரெக்டாக நீங்கள் சென்டராக வர மாதிரி வச்சுக்கிட்டு திரும்ப கேமரா ஆப்ஷனில் வந்துட்டு ஜூம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை இங்கேயே இந்த அம்புக்குரிய ஜூம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த இது அடுத்த கீ ஃப்ரேம் அந்த லிரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பீட் மார்க் வச்சுட்டு
அந்த பீட் மார்க்கில், அதாவது ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்லேருந்து செகண்ட் லிரிக்ஸுக்கு மாறுற அந்த இடத்துல பீட் மார்க்கில் கீ ஃப்ரேம் வச்சுட்டு இழுத்து விட்டுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ஒத்தி நில்லுன்னு வரும். ஒன்று வச்சா ஒத்தி நில்லு. அந்த ஒத்திக்கிட்ட அந்த கீ ஃப்ரேம் அடுத்த 3வது கீ ஃப்ரேமை வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நில்லு 4வது கீ ஃப்ரேம் வச்சு கொண்டு வந்துட்டு நில்லுன்ற இடத்துல வச்சிருங்க. இந்த இழுத்து விட்றது தான் மேட்ரு. கீ ஃப்ரேம் வச்சுட்டு அந்தந்த டெக்ஸ்ட்டுக்கு இழுத்து விட்டுட்டு நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஜூம் வேணும்னா ஜூம் பண்ணுங்கள், ஜூம் அவுட் வேணும்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. கேமரா ஆப்ஷனில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்கள். அப்புறம் கீ ஃப்ரேமில் வச்சு எந்த அட்ஜஸ்ட்னாலும் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சாங் பீட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கர்வ் ஆப்ஷன், இந்த கீ ஃப்ரேம்லாம் வச்சதுக்கப்புறம் கர்வ் ஆப்ஷனாக அதில் தான் மேட்ரு. நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் அது சும்மா உங்களுக்கு ஓடும். அதாவது எப்படின்னா சாங்குக்கு லிரிக்ஸு ஜலு 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 ஜலுன்னு ஓடிடும். அதை நிப்பாட்டி அந்த லிரிக்ஸு உங்களுக்கு விசிபிள் ஆகி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற மாதிரி தான் வைக்கிறதுக்கு தான் இந்த கர்வ் ஆப்ஷனு. ஸோ கர்வ் ஆப்ஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரேமு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிற மாதிரி வேணும்னா இந்த கேமரா வியூவில் போயிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிளாக் வந்துடும், உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம ஜூம் பண்ணிக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரேம் ரொம்ப ஜூம் அவுட் ஆக வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இமேஜை வச்சுட்டு டெக்ஸ்ட்டு சும்மா இழுத்து விட்ருவாங்க. ஓரளவுக்கு தான் ஜூம் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நான் முன்னாடி பண்ண வீடியோவிலலாம் ஜூம் கம்மியாக இருக்கும், ஃபுல் இமேஜ் தெரியும். இந்த வீடியோ பொறுத்த வரையும் உங்களுக்கு ஃபுல் ஜூம் தான் போகும். டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த இதே போகும். ஏன்னா நீங்கள் அந்த காட் மோடு சூர்யா சாங் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாடி பாதி தான் தெரியும், ஃபேஸு பாடி. சில இதில் மாறுதல் வரும். ஃபுல்லாக அதையே ரீப்ளிகேட் பண்ண முடியாது நம்மளால். முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளிகேட் பண்ணியிருக்கேன் இமேஜை. ஸோ நல்லா இருக்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராம்ப்டெல்லாம் சூப்பர் ப்ரோ, ஓரளவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 100க்கு எவ்வளோ கொடுப்பீங்க, இல்லைன்னா 10க்கு எவ்வளோ, இல்லை 10க்கே கொடுங்க. 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றத கமெண்டில் பண்ணுங்கள். நான் ப்ராம்ப்ட்டு நான் க்ரியேட் பண்ணது அந்த அளவுக்கு கரெக்டாக ஓரளவுக்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கர்வ் ஆப்ஷனு இந்த கீ ஃப்ரேமுக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் கீ ஃப்ரேமுக்கு சேமாக இந்த கேமரா ஆப்ஷனுக்கு இந்த கீ ஃப்ரேம் வச்சுருக்கல இதையே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. சிம்பிள் தான். எல்லாத்தையும் லெஃப்ட்டு ரைட்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இந்த 1 வச்சா ஒத்துனுக்கு இதை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. XML இதை பார்த்துட்டு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஈஸியாக இருக்கும். பேசிக்காக கிராஃப் மறக்காமல் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு, இது மாதிரி ஃபுல் டுட்டோரியல் போடலாமா இல்லை XML மட்டும் கொடுத்துடலாமான்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் உங்கள் சேனல் நேமை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கேமரா வியூவில் வச்சே செக் பண்ணிக்கோங்க. கேமரா பட்டன் ஆன் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் எல்லாமே இருக்கும், போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.